The markets are at an all-time high. You must be wondering what to do now. Is it a right time to invest? என்ன சார் இந்த சேனலில் ஃபுல்லாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? இங்கிலீஷில் பேசுகிறதுக்குன்னு ஒரு சேனல் இருக்குது, ஷாம் சேகர்ங்கிற பேரில். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அங்கே இங்கிலீஷில் பேசுவோம். வர 5th ஜூலை சனிக்கிழமை அன்னைக்கு 3 பவர் பேக் வெபினார்ஸ் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. காலையில 10 மணிக்கு ஃபிக்ஸ்ட் இன்கம் இன் 2025 நேவிகேட்டிங் த நியூ இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள். அதை தொடர்ந்து 11 மணிக்கு போர்ட்டிங் ஹெல்த் இன்சூரன்ஸ். அதை தொடர்ந்து 1:30 மணி ஐஎஸ்டிலையும் 12 மணி ஜிஎஸ்டிலையும் NIO வார் அண்ட் மார்க்கெட்ஸ், ஹவு டு வார் அஃபெக்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. இந்த வெபினாரில் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. நிறையா இன்சைட்ஸாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ரொம்ப போர் அடிக்குது இல்லை? இதுதான் என் ஃப்ரெண்டு என்ன இந்த வீக்கெண்ட் மீட் பண்ணப்போ கேட்டார். ஏன்னா மார்க்கெட் எப்போ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்? நமக்கு செய்யறதுக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும். ஒன்று பயங்கரமாக இறங்கணும், இல்லை பயங்கரமாக ஏறணும். ஸ்டாக்கில் நிறைய மூவ்மெண்ட் இருந்தால் தான் ஏதாவது பண்ண முடியும். இந்த மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாத ஒரு மார்க்கெட். பீச்சில் போய் உட்காந்துட்டு எப்படா காற்று வரும்னு உட்கார்ற மாதிரி இருக்குது இந்த ஃபீலிங். இதுதான் ஃப்ரெண்டு சொன்னது. பட் இது மாதிரி காலங்களில் நம்ம என்ன பண்ணணுன்றதே நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுது. உண்மை தானே? இருக்கிறதெல்லாம் விற்றுணுமா, விற்றுட்டு கேஷ் வச்சுட்டு வெயிட் பண்ணணுமா, இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்கே அந்த காசை உடனே மார்க்கெட்டில் கொட்டணுமா? இந்த கன்ஃபியூஷன் வருது. இப்போ நம்ம பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம்னாக்கா, அவங்க போய் ப்ரமோட்டர்ஸ் கிட்ட லாட் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை முதலீடு செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏற்கனவே அவங்க கலெக்ட் பண்ண பணம் கையில் இருக்குது, இன்னும் பணம் கலெக்ட் பண்ணுறாங்க புதிய முதலீட்டாளர்கிட்டேருந்து. ஸோ இன்னும் பணம் குவிய குவிய அவங்களுக்கு என்ன சிக்கல்னாக்கா, டிப்ளாய் பண்ண வேண்டிய பணத்தின் அளவு கூடிக்கிட்டே போகும். அப்போது இன்னும் நெருக்கடி, இன்னும் அழுத்தம் அவங்க மேலே வரும். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும்போது ஐடிசியில் QIP இருந்தால் அதில் வாங்கிக்கிறாங்க, OFS இருந்தால் அதில் வாங்கிக்கிறாங்க, ஏஷியன் பெயிண்டில் ஷேர் கிடச்சா வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதில் பெரிய பெரிய கம்பெனிஸ், இண்டிகோ, ITC, ஏஷியன் பெயிண்ட்ஸ், அடுத்தது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பெரிய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பெரிய டேமேஜ் வராது. பட் நீங்கள் போய் ஏற்கனவே 100 PEக்கு மேலே இருக்கக்கூடிய டிக்சன், கெய்ன்ஸ் இந்த மாதிரி கம்பெனியில் போய் வாங்கும்போது ஹேண்டில் இல்லாத கத்தியை பிடிக்கிற மாதிரி ஒரு ரிஸ்க். அது கையை வெட்டிடுமா? நீங்கள் பெரிய கில்லாடியாக தான் வெட்டாமல் இருக்கலாம், பட் வெட்டுறதுக்கான சான்சஸ் தான் அதிகம். இந்த மாதிரி மார்க்கெட்டில் போர்டம்லேருந்து வெளியே வர்றதுக்காக நம்மளும் போய் காசை கொண்டு போய் இந்த பேட்டர்னில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்? கையை வெட்டிடலாம். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்றைக்கி நம்ம என்ன டேட்டில் இருக்கோம்? ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எண்ட் ஆகிற டைமில் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு ரிசல்ட் வந்துட போகுது. இந்த ரிசல்ட் சீசனை பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணால் என்னன்ற கேள்வியை 99% இன்வெஸ்டர்ஸ் கேட்கணும், ஆனால் கேட்க மறுக்கிறீங்க. ஏன் தெரியுமா? போர் அடிக்குது இல்லை? ஏதாவது பண்ணியாகணும். நம்ம போர்டம்க்கு என்ன விடிவு? நம்ம ஏற்கனவே வச்சிருக்க ஸ்டாக் ஏறினா நமக்கு எக்ஸைட்மெண்ட் வந்துடும், போர்டம் உடனே விலகிடும். ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக் ரொம்ப கீழே போச்சுன்னா அப்பவும் போர்டம் விலகிடும். ஏன்னா பரபரப்பாக அடுத்த என்ன ஆகும் அப்படின்னு யாரெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணாங்களோ அவங்க வீடியோ எல்லாம் போய் பார்ப்போம், டைம் பாஸ் ஆகிடும். பட் எனக்கு இந்த மாதிரி போரிங் பீரியட்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானே போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்னு ஒரு இண்டெக்ஸே நடத்துகிறேன். எனக்கு இந்த போர்டம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா என்னுடைய மோஸ்ட் ப்ரொடக்டிவ் டைம் இந்த போர்டம் இருக்கும்போது தான். ஃபஸ்ட்டு எந்தெந்த கம்பெனிஸை நம்ம இந்த குவார்ட்டர் ரிசல்ட் சீசனில் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும்னு ஒரு செக்லிஸ்ட் அதை ரெடி பண்ணுவேன். அடுத்தது எந்தெந்த கம்பெனிஸ் இந்த குவார்ட்டரில் நல்ல ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுவேன். எந்தெந்த கம்பெனிஸ் மோசமான ரிசல்ட்டை கொடுப்பாங்க அப்படின்னு இன்னொரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுவேன். இப்படி 3 லிஸ்ட் ஆகிடுச்சா? இது தவிர மார்க்கெட்டில் ரொம்ப ஃபேன்சி உள்ள ஸ்டாக்ஸ், அதாவது எல்லாரும் விரட்டி வாங்கக்கூடிய பங்குகள், அது என்னன்னு ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுவேன். இது எல்லாம் நான் யூஸ் பண்ணுற ஆப்பில் டிஃப்ரெண்ட் லிஸ்ட்டாக ஃபீட் பண்ணி கொடுத்துருவேன்.
இந்த ரிசல்ட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த ரிசல்ட் அப்டேட் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த ஏஐ ஆப் என்ன பண்ணுனாக்கா அதனுடைய சம்மரியும் ரெடி பண்ணி எனக்கு அனுப்பிச்சிருது. ஸோ அந்த சம்மரியை படிச்சுட்டா வேலை முடிஞ்சுது. ரிசல்ட்டை ஒரு தடவை ஸ்க்ரீனரில் பார்த்தா என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இன்றைக்கி ஈக்விட்டி ரிசர்ச் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அதுவும் போரிங் ஆகிடுச்சு. முந்தையெல்லாம் என்ன பண்ணுவோம், ரிசல்ட் வந்த உடனே அதை தேடி ஓப்பன் பண்ணி அதிலேருந்து ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த டேட்டாவில் ஒரு அனாலிசிஸ் பண்ணி அந்த அனாலிசிஸ்லேருந்து ஒரு இன்ஃபரன்ஸை க்ரியேட் பண்ணி அந்த இன்ஃபரன்ஸை நாமளே கைப்பட டைரியில் நோட்ஸ் எழுதுகிறோம் அல்லது வேர்ட் ஃபைலில் எழுதுகிறோம். எழுதிட்டு அந்த இன்ஃபரன்ஸை யாரோ ஒருத்தரோட பிரெயின் ஸ்டார்ம் பண்ணுறோம் அல்லது பல பேர்கிட்ட அதை பற்றி பேசுகிறோம். பேசி நம்ம அந்த இன்ஃபரன்ஸை இன்னும் ஷார்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இதை பேஸ் பண்ணி வாங்கணுமா விற்கணுமா வேடிக்கை பார்க்கணுமா ஒரு டெசிஷன் எடுக்கிறோம். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, எல்லாத்தையும் டெக்னாலஜி ஷ்ரிங்க் பண்ணிடுச்சு. ரிசல்ட் சீசனில் ரிசல்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்க்குற ஹேபிட்டே பல பேருக்கு போயிடுச்சு. என்ன பண்ணுறாங்க, நேராக போய் ஸ்க்ரீனரில் செக் பண்ணிடுறாங்க, போயிடுறாங்க, அவ்வளோதான், ரிசர்ச் ஓவர். அப்போ ஏன் போர் அடிக்காது? நான் சொல்கிற வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணால் அதுவே நிறைய டைம் ஆகும்ல, அதுவே நம்மளை பிஸியாக வச்சுருக்கோம். நான் இந்த விஷயம்லாம் செய்வேன்னு சொன்னேன்ல. இத்தனை கம்பெனியை நான் மேனுவலாக ஸ்டடி பண்ணோன்னா ஒரு காலகட்டத்தில் 500 கம்பெனி ரிசல்ட் சீசனில் நானே ஸ்டடி பண்ணுவேன். இன்றைக்கி 500 கம்பெனியை ஸ்டடி பண்ண வேண்டிய தேவை எனக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கான்னு கேட்டால் இல்லை, ஆக்சுவலாக இல்லை. ஏன்னா அதை செய்யறதுக்கு அனலிஸ்ட் இருக்காங்க. அது தவிர ஸ்டடி பண்ணி நோட்ஸ் கொடுக்கறதுக்கு ஏஐ இருக்குது. அப்போ இன்வெஸ்டிங் போர் அடிக்காமல் என்ன பண்ணும்? போர் தான் அடிக்கும். இன்ஃபேக்ட் அந்த போர் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு ஒரு இன்வெஸ்டர் கற்றுக்கணுங்க. அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து. இன்வெஸ்டிங் கடந்த 3-4 ஆண்டுகளில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது, உண்மைதான். டெய்லி ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருந்தது. ஆனால் இனிமே கொஞ்சம் போரிங் ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு முக்கியமான கல்பிரிட்டாக நான் ஏஐயை சொல்கிறேன். ஏன்னா ஏஐ நம்முடைய வேலைகள் பல விஷயத்தை செஞ்சு அப்படியே கொடுத்துருது. மாதம் 2000 ரூபா கொடுத்தா எல்லா வேலையும் அது பண்ணி கொடுத்துருது. 5000 ரூபா கொடுத்தா அத்தனை கம்பெனிக்கும் இந்த வேலையை பண்ணி கொடுத்துருது மாதம். ஸோ வேலை என்ன, அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். வேலை வருங்காலத்தை பற்றி திங்க் பண்ணுறது, கடந்த காலத்தை அனலைஸ் பண்ணுறது இனிமேல் வேலையே இல்லை. வருங்காலத்தை பற்றி உட்காந்து யோசிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. யாருடைய வருங்காலத்தை பற்றி? நிறுவனங்களுடைய வருங்காலத்தை பற்றி. இன்றைக்கி ஏஷியன் பெயிண்ட்ஸ் இந்த இடத்துல இருக்குது. வரும் சில குவார்ட்டர்ஸ்லேயும் இன்னும் இந்த ப்ரெஷர், பிர்லா ஓப்பஸ் கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் தொடரும். எவ்வளவு குவார்ட்டர்ஸ்க்கு இந்த அழுத்தம் தொடரும்னு உட்காந்து யோசிக்கணும். நெஸ்லே இன்னைக்கு அதுவும் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லா இல்லாத ஒரு காலகட்டத்தில் ஒரு 1:1 போனஸை கொடுத்துருக்காங்க. சுரேஷ் நாராயண்ற அவங்களுடைய எம்டி ரிசைன் பண்ணிவிட்டு போகிறார். அவருடைய டேர்ம் முடிஞ்சிட்டு, ரிசைன் பண்ணினா ஏதோ தப்பான வழியில் இல்லை, அவருடைய டேர்ம் முடிஞ்சு ரிட்டையர் ஆகிட்டு போகிறார். இப்போ அடுத்து ஒரு புதிய எம்டி வர போகிறாரு. ஒரு எம்டி வெளியே போகிறாரு, ஒரு புதிய எம்டி உள்ளே வராரு. இந்த நேரத்தில் 1:1 போனஸை நெஸ்லே கொடுக்குறான். என்ன லாஜிக்? நமக்கு தெரியாத என்ன விஷயம் நெஸ்லே போர்டுக்கு தெரிஞ்சிருக்கு? உட்காந்து யோசிக்கணும். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ 25,000 30,000 கோடி ரூபாய்க்கு புதிய பங்குகளை விற்று கேபிட்டல் ரைஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த கேபிட்டல் எதுக்காக ரைஸ் பண்ணுறாங்க? ஒருவேளை அவங்க லெண்டிங் ரேட்டை, அதாவது கடன் வளர்ச்சியை வேகப்படுத்த போகிறாங்களா? எதுக்காக இந்த பணம்? உட்காந்து யோசிக்கணும். அடுத்த ஐடிசி பிரைவேட் சேல் பிஏடி எப்போ செய்வாங்க? இல்லை வரவே வராதா? உட்காந்து யோசிக்கணும். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான விஷயங்களை உட்காந்து யோசிக்க வேண்டிய வேலை தான் இன்றைக்கி இன்வெஸ்டருக்கு இருக்குது. நாளைக்கு என்ன ஷேர் வாங்கலாம், நாளைக்கு என்ன ஷேர் விற்கலான்னு உட்காந்து யோசிக்கிறதுல இன்றைக்கி யூஸே கிடையாது. ஏன்னா வாங்கி விற்று ஒன்றும் ஆக போகிறதில்ல. எங்கே இன்வெஸ்ட் பண்ணி 5 வருஷம் உட்காரணுன்ற யோசனை தான் இன்றைக்கி நமக்கு ரொம்ப முக்கியமானது. அந்த டெசிஷனை டே டு டே எடுக்கிறது இல்லை, ரொம்ப நாள் யோசித்து ஒரு நாள் எடுக்கிற டெசிஷன் இது. நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்? டெய்லி டெசிஷன் எடுத்துக்கிட்டு இருந்தோம். டெய்லி டெசிஷன் எடுக்கிறதுனால நமக்கு மார்க்கெட் ரொம்ப எக்ஸைட்டிங்காகவும் தோணியிருக்கலாம். ஆனால் இப்போ அந்த மாதிரி டெய்லி டெசிஷன் எடுக்கிறதுக்கு மார்க்கெட் நமக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஃப்ளாட் மார்க்கெட், எந்த சலசலப்பும் இல்லாத ஒரு மார்க்கெட். நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது, அப்படியே கல் போட்ட மாதிரி இருக்குது கிணத்துல. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம என்ன பண்ணோம்? நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கணும், மென்டலி ஆக்டிவாக.
என்ன பண்ணணுமோ அந்த வேலையை பண்ணணும். என்ன வாங்கலாம் என்ன விற்கலாங்கிறது ஒரு இன்வெஸ்டருடைய வாழ்க்கையில் ஒன்லி 20% ஜாப், 80% ஜாப் வேற வேலை. அந்த வேலையை நம்ம செய்யணும். அந்த வேலையை செய்யறதுக்கும் இன்னைக்கு ஏஐ ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஏஐயை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கலாம். நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. அந்த ஆப்ஸில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா மாதத்துக்கு ஒரு 10,000 செலவு பண்ணோம்னாக்கா தாராளமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு உருவாக்கி கொள்ள முடியும். இன்னும் அதில் ப்ரோ அப்படின்ற ஒரு வெர்ஷன்லாம் இருக்குது. அதெல்லாம் இன்னும் 20,000 மாதம் அந்த மாதிரி செலவு பண்ண வேண்டிய இடங்கள். பட் இதெல்லாம் செலவு பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கை பயங்கர எக்ஸைட்டிங் ஆகிடும். போர்டமே இருக்காது. நம்ம மார்க்கெட் போர் அடித்தா இதை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், இதில் என்ன செய்யலான்ற அந்த எண்ண ஓட்டத்தில் போயிடலாம். எத்தனையோ கம்பெனிஸ் போன ஒரு 18 மாதத்தில் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த கம்பெனிஸ்லாம் இன்றைக்கி லிஸ்டிங் ப்ரைஸ்லேருந்து கணிசமாக குறைஞ்சிருக்கு. இன்றைக்கி அதை ஸ்டடி பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா தாராளமாக அதில் சில கம்பெனிஸ் நமக்கு அட்ராக்டிவாக தோணும். எப்போ? ஃப்யூச்சரில் வாங்கிறதுக்கு. வாங்குகிற நாள் வரைக்கும் நம்ம அந்த கம்பெனியை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னைக்கு வாங்கணுமோ அன்னைக்கு நமக்கு இது சரியான நேரம்னு கரெக்டாக தோணும். இந்த வேலையை இந்த போரிங் ஃபேஸில் பண்ணி நம்மளை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா தான் அன்னைக்கு நமக்கு அந்த ஐடியா தெளிவாக வரும். ஸோ இந்த காலகட்டத்தை வருங்காலத்துக்கு நம்ம ஒரு முதலீடாக யூஸ் பண்ணிக்கிட்டு நேரத்தை முதலீடு செஞ்சு செய்ய வேண்டிய பல இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் லேர்னிங்ஸை செஞ்சு நம்மை தயார்படுத்தி கொண்டு வெயிட் பண்ணோன்னாக்கா மார்க்கெட் என்றைக்கு அந்த வாய்ப்பை நம்ம முன்னே கொண்டு வந்து வைக்குதோ அன்றைக்கி எஸ் ஐம் கோயிங் ஃபார் இட்னு உங்கள் மைண்டு சொல்லும். இந்த போரிங்கான ஒரு காலகட்டத்தில் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும். இதனால தான் நான் கடந்த பல நாட்களாக நிறுவன பங்குகளை பற்றி எதுவுமே பேசலை. ஏன்னா நம்ம நிறுவன பங்கை பற்றி தொடர்ந்து பேசும்போது அது இன்வெஸ்டரை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எங்கே நிறுவன பங்கை பற்றி பேசுகிறாங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் தாராளமாக டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு பயன் இருந்தால் அதுதான் சரியான இடம். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இந்த பங்கு ஏறிச்சு, இந்த பங்கு இறங்கிச்சு, இந்த பங்கு இதனால தான் ஏறிச்சு, இந்த பங்கு இதனால தான் இறங்கிச்சு, பார்த்தீங்களா இன்னார் சொன்ன பங்கு இறங்கிடுச்சு, பார்த்தீங்களா இன்னார் சொன்ன பங்கு ஏறிடுச்சு, இந்த எந்த விதமான டிஸ்கோர்ஸும் பணக்காரன் ஆவதற்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இல்லை, வழியும் இல்லை. ஸோ அதிலிருந்து நம்ம டோட்டலாக தள்ளி வந்துட்டோம். அதை விட போரிங்கான ஒரு விஷயத்தை நம்ம இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெரி வெரி சாரி அபவுட் தட். பட் இந்த போரிங்கான விஷயத்தை பண்ணால் தான் நீங்கள் ஒரு பெட்டர் பிளேஸுக்கு போவீங்க. அந்த பெட்டர் பிளேஸை நோக்கி இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.